நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி, திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயாவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. அப்புறம் நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா, கார் வாங்கிட்டா. இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார், பிளைட் வாங்கி ஓட்ட போற, பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா, ஏய் எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை சும்பப்பல் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வந்து வண்டியில வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா? அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா, வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான், அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா? பேசுவது தற்சார்பு, ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பல தயாரிச்சதான். அதுதான் அவன் என்ன துறைக்கிட்ட சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு திடுற? டேய் டேய் உங்களை எல்லாம் வர, டேய் இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துறதுக்கு. புரியுதா? புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார், எதிர்க்க. எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம், சில கேள்விகள்